Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோல லெமன் மின்ட் ஜூஸ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். எங்க சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். லெமன் மின்ட் ஜூஸ் பண்றதுக்கு முதல்ல ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கிடணும். எலுமிச்சம் பழத்தை நம்ம ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கிடலாம். சீடெல்லாம் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி ஜூஸ் மட்டும் இருக்க மாதிரி எடுத்துக்கிடணும். நம்ம எடுத்த இந்த லைம் ஜூஸை ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற்றிடலாம். கூட ஒரு 10 இருந்து 15 புதினா இலை எடுத்து இந்த லெமன் ஜூஸ் கூட போட்டுறணும். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். அது கிரைண்ட் ஆகட்டு. அதுக்குள்ளே இங்கே ஒரு குட்டி குழந்தை எப்படி ப்ரேயர் பண்ணுதுன்னு பாருங்கள். 많이 있습니다. 함께하지 못하는 이 순간에도 주님께서 두루 살펴주시고 물질로 인해 괴로움받지 않으려면 건강히 힘들지 않도록 해주시고 또 마음 편안하게 지낼 수 있도록 해주세요. 그리고 모든 근심 걱정 주님께 맡기고 해결할 수 있게 해주세요. 이 모든 말씀 사랑 많으신 예수님 이름으로. மிக்ஸியில் போட்டு நல்லா அடித்தாச்சு. அடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு செம்பளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மிக்ஸியில் வச்சு இதை இன்னொரு தடவை ஒரு அடி மிக்ஸியில் வச்சு அடித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய லெமன் மின்ட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை இனி நம்ம என்ன செய்யலாம், ஃபில்டர் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய உப்பும் சீனியும் இதுக்கு பத்தாது. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் சீனியும் நமக்கு எவ்வளோன்னு பார்த்துட்டு போட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக லெமன் மின்ட் ஜூஸ் நம்ம வீட்டிலே பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அடிச்சிருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.